குருச்சரணம். கோயம்புத்தூரில் வரும் 20, 21 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. காலையில் ரேக்கி 1, 2, 3, 4 சந்தேக விளக்கங்கள், மதியம் லாமாஃபெரா, அமடைஸ், ஹவுஸ் கிளென்சிங், குவானின், பஞ்சபட்சி, கபாலா நியூமராலஜி நேரடி வகுப்புகள் நடைபெற உள்ளன. நம் அம்மா இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்துள்ள சவுண்ட் ஹீலிங் தெரப்பி 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். முன்பதிவு அவசியம். அனைவரும் ரேக்கி மீட்டிங்கில் கலந்து பயன்பெறுங்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நடைபெறும் இடம் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கோயம்புத்தூர். நாள் 20/7/2024 சனிக்கிழமை மற்றும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எனது அன்பான அறிவான செல்லங்கள், என்னுள் கரைந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நெடூழி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எனர்ஜி நர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட் 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 அது போட்டிருக்காங்க. இதுன்னா இந்த கிட்டு, இந்த பிரச்சனைனா இந்த கிட்டு, இப்போ அவருக்கு தூக்கணுமா இதுக்கு இந்த கிட்டு, இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுமா அந்த கிட்டு, அப்படி ஒவ்வொரு கிட்டாக போட்டிருக்காங்க. அந்த கிட்டு எப்படின்னா அதில் எல்லா விஷயமும் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனாலிட்டி, டிபெண்ட்ஸ் அப்பான் த கேப்பபிலிட்டி, பர்ச்சேசிங் கேப்பபிலிட்டி, அது அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம பேச போகிறது நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு ரகசியம். அது என்ன, அதனுடைய கிட்டு என்ன, அப்படிதான் இப்போ பேச போகிறோம். ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணுமா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன இருக்கணும், நல்ல உடம்பு இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும், முதல்ல உடம்பு இருக்கணும். அடுத்தது நல்ல மனசு வரணும், நல்ல மூளை இருக்கணும், இவ்வளவு போன நல்ல உணர்ச்சி பாவம் இருக்கணும். இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒன்று தேவை. அது என்னன்னா உங்களுக்கு தூக்கம். தூக்கம் இல்லாமல் எல்லாமே நீங்கள் பேலன்ஸாக வச்சுக்கலாம்னு வேஸ்ட். தூக்கமே இல்லைங்க அப்படின்னா கஷ்டம். ஸோ தூக்கம். அப்போ இந்த தூக்கம் என்ன செய்யும், இந்த தூக்கத்துக்கு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது. தூக்கம் என்ன செய்கிறது பெரிய சயின்ஸ், அது உங்களுக்கு இப்போ வேண்டாம். நான் தூக்கத்துக்கு என்ன செய்யலாம், அது நம்மளுடைய எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த கிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்திஸ் கிறிஸ்டல் இருக்குது. அது மட்டும் இல்லை, 7 to 8 hours நம்ம நிம்மதியாக தூங்கியே ஆகணும். இல்லாட்டி நம்மளால நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது. நீங்க என்ன பண்ணணும், முதல்ல தூக்கத்துக்கு இத்தனை மணின்னா அதுக்கப்புறம் உங்க செல்லெல்லாம் தொடக்கூடாது, உங்க செல்போனை தொடக்கூடாது, டிவியே பார்க்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? எந்த விதமான எல்லாத்தையும் ஆஃபீஸா அங்கேயே காட்டிடணும். வீட்டுக்கு பிரச்சனைனா அவங்களோடய விட்டுறணும், அவங்கவுங்க பிரச்சனை அவங்களோட விட்டுறணும். தூக்கம் என்பதை நீங்களாக முடிவெடுத்து எடுத்துக்கணும். பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட மினரல்ஸ் அங்கே உள்ள கிடக்குது. அந்த மினரல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பல கோடி வருஷங்களே எடுத்துக்குது. இவங்களை நம்ம என்ன பண்ண போறோம், மற்றவங்களுக்கு தெரியாது. நான் எத்தனையோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதோடைய பிரயோஜனம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை இந்த லேட்டஸ்டா மந்திரத்தோட நம்பரோட எல்லாத்தோடையும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு தேவையான அப்படின்னா நமக்கு அமித்திஸ். இந்த அமித்திஸ் என்ன பண்ணா, இது ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல். ஆக்சுவலி இது சொல்ல போனா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப மன இருக்குது, மனசுல வருத்தமா இருக்குது, மன அழுத்தமா இருக்குது, அப்புறம் ஆன்சைட்டியா இருக்கு, ஐயோ என்ன செய்யப்போறோம் இருக்குது, அந்த ஐயோ அதுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்றதுக்கு இந்த அமித்திஸ். இது என்னுடைய ஹையர் வைப்ரேட் ரேட் நம்மளுடைய ஆளாளி சக்கராளி வேலை செஞ்சு நம்மள நல்லா வச்சுக்குது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா, நீங்க தூங்குறதுக்கு நல்லா உங்களை பண்றதுனால உங்க செல்ஸ் ரீஜெனரேஷன், இப்போ உங்களுக்கு லிவர் இருக்கு, ஸ்பிளீன் இருக்கு, இப்ப எல்லாத்துலயுமே செல்கள் மாறிட்டே இருக்குது. இப்ப நம்ம ரெட் பிளட் காப்பர்ஸ் ஆர்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 daysக்கு அது என்ன பண்ணிட்டே இருக்குது, செத்து போய் புதுசா வந்துகிட்டே இருக்குது. புரிஞ்சுதா? அது மாதிரி எல்லா செல்லும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா லிவரே மாறிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ செல்லுகள் என்ன பண்ணுது, நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. புரிஞ்சிச்சா?
அப்ப அந்த செல்களை ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது. அதனால சொல்லுவாங்கல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு சாப்பிடணும். ஏன்னா ஆக்சிடேஷன் நடந்து போச்சுன்னா செல் சீக்கிரமா வளராது. அதனால ஆன்டி ஆக்சிடேஷன் வந்து ஃபுட்டு சாப்பிடணும். அதோடைய இந்த கேப்சூல் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு தான். புரிஞ்சிச்சா? அதை செய்யறது எதுன்னா இந்த அமித்திஸ். என்ன அருமையான ஸ்டோன். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுடைய இதுல பாக்டீரியாஸ் இருக்குது, பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்குது, அத டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அது வெளியே விடுறதுக்கும் அமித்திஸ். இந்த அமித்திஸ் இது எந்த ரூபத்துல இருக்குது? இந்த அமித்திஸ் பிரமிடை பெட்டு பக்கத்துல வச்சுக்கணும். பெட்டு பக்கத்துல பிரமிடா வச்சுக்கலாம், கிளஸ்டரா வச்சுக்கலாம். பாலை கொஞ்ச நேரம் இப்படியே வச்சு கண்ணை மூடிட்டு இப்படியே பண்ணிட்டு உங்க உடம்புல கூட இப்படியே பண்ணி எல்லா இடமும் நீங்க எவ்வளவு தூரம் மசாஜ் கொடுத்துக்கலாம். பாலை வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அடுத்தது அமித்திஸ் பிரமிட், அமித்திஸ் மாலை, அமித்திஸ் பிரேஸ்லெட், இது அப்புறம் இருக்கவே இருக்கு அமித்திஸ் டாலர். இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டாலர்ஸ். இது பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்கும் அப்படியே ரொம்ப நல்லது. என் பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்கு இது, அவங்களுடைய படிப்புக்கு, பிள்ளைங்களுடைய படிப்புக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க படிக்கிறப்ப கூட வச்சு படிச்சாங்கன்னா அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அதனாலதான் நான் பெரும்பாலும் அமித்திஸ் ஏஞ்சலுக்கு போயிட சொல்லிடுறது பசங்களுக்குலாம். அந்த நீட்டு அதெல்லாம் எழுதுறவங்களுக்கு கட்டாயம் அமித்திஸ் ஏஞ்சல் வச்சுக்கணும். ஸோ இதுதான் அமித்திஸுடைய பிரயோஜனம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா மூன் ஸ்டோன் கிறிஸ்டல். இது ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டோன்னே சொல்றாங்க. இந்த இருக்கு மூன் ஸ்டோன். இந்த மூன் ஸ்டோன் வந்து ஸ்லீப்பிங் ஸ்டோனா இருக்கு. இது என்ன பண்ணுன்னா இன்ட்யூஷனை கூட்டும், இது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கூட்டும். அது மட்டும் இல்ல, குழந்தை பேருக்கு ஃபெர்டிலிட்டிக்கு அருமையான ஸ்டோன். அதனாலதான் இந்த மூன் ஸ்டோனையும் வச்சுக்கிறாங்க. ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெஸ், மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது பேசுவாங்க, அது எல்லாத்தையும் அகற்றிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மூன் ஸ்டோன் வந்து பழைய ஞாபகங்கள், நம்ம பழைய ஞாபகங்கள் இருக்கும், ஏதாவது நடந்தது இறந்தது யாராவது, அதெல்லாம் தொந்தரவு பண்றப்ப அதை சரி பண்ணி நமக்கு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு சூதனையும் பண்றேன். ஒரு அருமையான தூக்கத்தை கொடுக்கறத இந்த மூன் ஸ்டோன். இன்னொன்று தூக்கத்தில் நடப்பாங்க சில பேர், அவங்களை சரி பண்றதுக்கு இந்த மூன் ஸ்டோன் மாலை, மூன் ஸ்டோன் ஸ்டோனை டாலர் ஏதாவது அவங்க கழுத்துல போட்டு விட்டா அது குறையும். தூக்கத்தில் நடக்கிறவங்க சரி பண்ணும். டஃப் டைம் இருக்கு லைஃப்ல. அப்ப எல்லாருமே என்ன பண்ணும், நம்ம லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம இது பண்ணிக்கிறோம். எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, டாக்டர்ஸும் சரி, பேராமெடிக்கல்ஸும் சரி, எவ்வளோ பேர் கொரோனால இறந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம தாங்கிக்கிடணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம தாங்கிக்கணும். அந்த மாதிரி அந்த வேண்டாம் இதை தாங்கிக்கிறது எது அப்படின்னா இந்த மூன் ஸ்டோன். புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது கிளியர் குவார்ட்ஸ். இந்த குவார்ட்ஸ் கிளியர் குவார்ட்ஸ்னா ஒயிட் குவார்ட்ஸ்னு இருக்கும். இந்த பாருங்க, இது ஒயிட் குவார்ட்ஸ் பிரமிடு, மாலை, ஏஞ்சல். இந்த ஒயிட் குவார்ட்ஸ் என்ன பண்ணா இருக்கிறதுலயே சூப்பரானது எதுனா ஒயிட் குவார்ட்ஸ். சூப்பர். ஒயிட் குவார்ட்ஸ் இல்லாம நான் இனிஷியேஷன் கொடுத்தது இல்லை. ஏன்னா அது நம்மளை காப்பாற்றுற ஸ்டோன், நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஸ்டோன். அப்புறம் அது மட்டும் இல்லை, அதோடைய எக்ஸலண்ட் ஒரு வைப்ரேஷன், வெரி ஹை வைப்ரேஷன், சூப்பர் வைப்ரேஷன் கொடுக்குறது. அப்புறம் நம்மகிட்ட இருக்க நெகட்டிவ் அயான்ஸ் ரிலீஸ் பண்ணி அது நமக்கு தேவையானதை கொடுக்கும். பாசிட்டிவ் அயான்ஸ் நமக்கு தேவையில்லை. நெகட்டிவ் அயான்ஸ்ங்கிறது இங்கே என்ன பண்ணும், நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வேண்டாத எண்ணங்கள் அதெல்லாம் தள்ளிட்டு நமக்கு தேவையான நெகட்டிவ் அயான்ஸை மட்டும் அதுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது செலினைட் கிறிஸ்டல்ஸ். இப்போ செலினைட் கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ட்ராடிகேட்டடா எனர்ஜி லெவல் வந்து கண்ணா பின்னா நல்லது கிட்ட எல்லாம் சேர்த்து வச்சுருந்துச்சு, அது எல்லாத்தையும் தரக்கத்தை எழுந்துட்டு நல்லதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க செலினைட்டு. அது நம்ம அது ப்ரொடெக்டிவா இருக்கும். அது நம்மளை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு அருமையான ஸ்டோன் வந்து அது நம்மளுடைய ஹையர் லெவலுக்கு போகணும் இல்லையா? வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் அது இல்லாமல் ஆக்கிறதுக்கு அது. அதே போல் ரூமில் எந்த நெகட்டிவ் எனர்ஜி வராமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த இது வந்து என்னது செலினைட். இந்த செலினைட் ஏஞ்சல் இருக்குது, செலினைட்டு டம்பிள்ஸ் இருக்குது, பிரமிட்ஸ் இருக்குது, அது டவர் இருக்குது. அது மட்டும் இல்லை, செலினைட் வந்து பிரமிட் இருக்குது, செலினைட் வந்து லைட்டே இருக்குது. அந்த லைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரூமில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு செலினைட்டு. நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கு செலினைட்டு. அதுக்கப்புறம் யாருக்கு ரொம்ப தூக்கம் வரலையோ அவங்க செலினைட்டை பக்கத்தில் வச்சுருவாங்கன்னா தலைக்கடியில் இந்த ஒரு இதை வச்சுன்னா அப்புறம் நல்லா தூக்கம் வரும். செலினைட்டு ஃபார் தூக்கத்துக்கு வரும். நம்ம கனெக்டிவிட்டியை கரெக்டாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற கனெக்டிவிட்டியை சரி பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு ஒரு சிஜில், அது பேர் வந்து லீலா அப்படின்னு, லீலைகள் லீலா. அந்த சிஜில் வந்து இந்த இருக்குது. அந்த சிஜில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டில் லீலா கிடச்சிரும், சிஜில் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஏஞ்சல் இருக்குது. அந்த ஏஞ்சலுக்கு ஒரு சிம்பல் இருக்குது. அந்த ஏஞ்சல் வந்து செட்டாலிவா அப்படிங்கிறத ஏஞ்சல்.
செட்டாலி வாக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க, அந்த கிட்லேயே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மந்த்ரா, அதுவும் கிட்ல வரும். ஓம் ஜூம் சக சக ஜும் ஓம், ஓம் ஜூம் சக சக ஜும் ஓம். இது வந்து தூக்கத்துக்கு. அது மட்டும் இல்லை, ஒயிட் செஸ்டட், வருவாய், வால்நட், கிராப் ஆப்பிள், இதுவும் வந்து அந்த இதிலே போட்டு அது கிட்டிலே இருக்கும். இது எல்லாமும் கிட்டிலே வந்துடும் உங்களுக்கு. ஆனால் முத்திரை இந்த மோதிர வரக்கு மேலே கையை வச்சு 2 கையை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது முத்திரை. புரிஞ்சிச்சா? இது எர்த்து முத்திரைன்னு சொல்லலாம், நீங்கள் ஸ்லீப் முத்திரைன்னு சொல்லலாம். இந்த எல்லாத்தையும் நீங்கள் அந்த எல்லாமே அந்த கிட்டில் இருக்கும். தூக்கத்துக்கு கொடுங்க, எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைய தூக்க கிட்டு கொடுங்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்க கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அது எது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எல்லாமே இருக்கும், ஆனால் இந்த அவ்வளோ இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் வேணுங்கிறப்ப இது இந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் பால் இருக்கு, அப்புறம் வந்து என்ன இருக்குது, பிரமிட் இருக்குது, அமிச்சஸில் பால் இருக்கு, பிரமிட் இருக்கு, மாலா இருக்குது, இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுப்பாங்க. ஒரு டம்பிள் மட்டும் இருக்குது. உங்களுடைய நீங்கள் வாங்குற எவ்வளோ ரூபாய் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு கேட்டகரி வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் இதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகிச்சு நல்லா இருங்க. ஓகே, ஐ லவ் யூ. ஆல்மே ரொம்ப பிடிச்சிடுறேன். குட் லக். வைடாச்சு இல்லைங்களே.